ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் கல்வேஷா சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 10th இங்கிலீஷ்க்கான பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இதில் உள்ள கொஷின்லாம் படிச்சிட்டிங்களா? அப்படி படிக்கலைன்னா இதில் உள்ள கொஷின்லாம் படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. இதில் உள்ள சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி தெரியுதாங்க ஒரு வாட்டி நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திங்கக்கிழமை வரக்கூடிய எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படியும் ஈஸியாக தான் வரும், அப்படியே பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு 3 சினானிம்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டனிம்ஸ் 4th கொஸ்டின்லேருந்து ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். அப்புறம் என்ன கேட்குறாங்க பாருங்கள், ப்ளூரல் ஃபார்ம் கேட்குறாங்க. டி இருக்குது. டீர்னு வந்தாலே அதே டீர் தானே வரும். ப்ரிஃபிக்ஸ் பார்த்துக்கோங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்சர்வேஷன்ஸ், பிடிடி. இதில் உள்ள கொஷின்ஸ்லாம் அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வாங்க. மறக்காமல் கல்வேஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்ளை பண்ணிட்டே இருக்கும். அப்படியே ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துடுங்க. ஃபுல்லாக அப்படி தரவாக பார்த்துருவாங்க. இந்த மாடல் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு மொத்தம் 14 அளவு கேட்குறாங்க. அடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1ல் வந்து ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் 2. ஃபஸ்ட்டு நீங்கள் 3 கொஷின் அட்டன் பண்ணணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்சிக்கல் கொடுத்துருக்காங்க. சர்க்கியூம் நெகேவேஷன் இந்த 2 லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஆதித்யா லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக 3 அட்டன் பண்ணிடலாம். அந்த 3 லெசன் படித்தாலே போதும், நீங்கள் 3 அட்டன் பண்ண முடியும். ஏன்னா கன்ஃபார்மாக எல்லா கொஷின் பேப்பரையும் நான் பார்த்து வரையும் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் உங்களுக்கு 3 தான் கேட்குறாங்க. இந்த 3 லெசன்லேருந்து வந்துடுது கண்டிப்பாக. அதனால் இந்த 3 லெசன் தரவாக படிச்சுக்கோங்க. டஃப் அடித்தாங்கன்னா உங்களுக்கு வேறு கொஷின் பேப்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது, வேறு லெசன்லேருந்து கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், செக்ஷன் 2ல் பாருங்கள். எனி 3 போயம் அப்ரிவேஷன் கொஷின் பாருங்கள். லைஃப்லேருந்து கேட்பாங்க. அது மாதிரி வரிசையாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசனோட தரவாக படிச்சுன்னா நீ 3 அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லெசன் இப்போ ஒன்று கேட்டுருவாங்கப்பா. ஓகேவா? அப்படியே பார்த்துக்கோங்க. அதை 4 கொடுத்து 3 அட்டன் பண்ண மாதிரி இருக்கும் போல் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 3ல் பாருங்கள். எனி 3 இது வந்து கிராமர் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அட்லீஸ்ட் இதில் உள்ள சேஞ்ச் இன்ட்டு அனதர் வாய்ஸு, டேரக்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் கேட்குறதுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாத்துமே அப்படியே எல்லா எக்ஸாம்லையும் கேட்பறது தான் ரீஅரேஞ்ச் சென்டிங். இந்த வாட்டியும் அது கேட்க வாய்ப்பு இருக்குது. அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் உள்ள கிராமர்ஸ்லாம் ஒரு வாட்டி நல்லா பார்த்துக்கோங்கப்பா. இந்த மாடல் உள்ள கிராமர்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கொஷின் பேப்பரில் எல்லா சப்ஜெக்ட்லையும் நம்பர் போட்டுருங்க. ஆட் ஈவனில், ஆட் நம்பரில். அப்புறம் டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஆன்சர் ஷீட்டை டேமேஜ் பண்ணிங்கன்னா திருத்த மாட்டாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், செக்ஷன் 4ல் ரோட் மேப் கம்பல்சரி வந்துடும். ஈஸியாக எழுதிடலாம். கோ ஸ்ட்ரைட்டு, டேர்ன் லெஃப்ட்டு, டேர்ன் ரைட்டு அப்படின்னு போட்டு நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பார்ட் 3 செக்ஷன் 1ல் எனி 2 கேட்குறாங்க. பேராகிராஃப் கொஷின் ஈஸி தான். சீக்கிரம் வந்துருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரை ஈஸியாக எழுதிடுங்க. அடுத்து ஆல் உமன். ஓகேவா? ஆல் உமன் என்னது போயம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆதித்யா. ஓகேவா? இதுலேருந்து டெக்னாலஜி எழுதிடலாம். நீங்கள் இஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரை எழுதிடலாம். ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரியான ஈஸி. அடுத்து பாருங்கள், ப்ரோஸ் கொஷின்ஸில் எனி 2 போயம் கொஷினில் நாளை தான் ப்ரோ கொஷின் பார்த்தோமா. இது ஃபஸ்ட் லைஃப் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எழுதிடுவீங்க. உமன் கேட்டிருக்காங்க, எழுதிடுவீங்க. அதையும் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் வரும். எந்த பயப்படாதீங்க. சரி, ஈஸியாக வரும் கொஷின் பேப்பரு. நல்லா பண்ணுங்கப்பா. ஓகேவா? இது நீங்கள் ஒரு போயம் எழுதிட்டு இந்த கீழே உள்ளது ஒன்று எழுத முடிஞ்சால் பாருங்கள், எழுதுங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போது உங்களுக்கு போயம் பேராகிராஃப்க்கு மேலே ஒன்று எழுதிட்டு கீழே இது ஒன்று எழுதிடுங்க. 35. ஓகேவா? ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும்ப்பா. ஏன்னா அதுக்கு 5 மார்க் உங்களுக்கு கம்பல்சரியாக போடுவோம். இட்ஸ் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு. அதுக்கு என்னால் போட மாட்டாங்க. இதுனா உங்களுக்கு போடுவாங்க. ஓகேவா? அதனால் இது 35 அட்டன் பண்ண பாருங்கள். அடுத்து பாருங்கள், செக்ஷன் 3ல் எனி 1 கேட்குறாங்க. கண்டிப்பாக ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா 38 அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ். 38 கொஸ்டின் நம்பர் 38. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் எனக்கு தெரியும், கம்பல்சரி தெரியும்னா அப்படி அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் மீடியமாக படிக்கிறவங்க, ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் 38 சூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சாய்ஸ். ஜிக்ஸாக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் ஜிக்ஸாக் கேட்பாங்கன்னு கம்பல்சரி கிடையாது. இது வேணாலும் செய்யலாம். கொஷின் ஒரு நல்லா பார்த்துக்கோங்கப்பா. அடுத்து பாருங்கள், செக்ஷன் 4 ஆன்சர் எனி 4 கொஷின்ஸ். ஓகேவா?
அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா ஒரு பேஜுக்கு போடுங்க, பெருசாக போடுங்க. ஓகேவா? இதில் உள்ள கொடுக்க அட்ரஸ்லாம் கீழே எழுதுங்க. லாஸ்ட்டில் ஃபோன் நம்பர்லாம் எழுதுங்க. 39 எழுதிடுவீங்க, 40 எழுதிடுவீங்க. லெட்டர் ரைட்டிங் எழுதுறது, அப்புறம் என்னது நோட்டீஸ் ரைட்டிங்கு, பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். பிக்சர் எழுதுங்க. பிக்சர் ஒரு பேஜ் அளவு எழுதுங்க. நிறையா எழுதுங்க. சென்டென்ஸு 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நல்லா பெருசாக எழுதுங்க. நீங்கள் குட்டி எழுதுங்க. ஓகேவா? ஜென்ரலாக கொஷின் ஜென்ரலாக கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸ்லோனர்ஸ்லாம் ஜென்ரலாக ஐ லைக் திஸ் பிக்சர், ஐ சி மவுண்டன் இந்த பிக்சர், ஐ சி த ரிவர் இந்த பிக்சர், ஐ சி ஏ வாட்டர் இப்படின்னு கூட, ஐ சி கிராஸ் இப்படின்னு கூட எழுதலாம். ஜென்ரலாக சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் 43ல் சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங். நோட்ஸ் மேக்கிங் எழுதுறத சம்மரி எழுத தான் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. ரஃப் காப்பி ஃபார் காப்பி போட்டுருங்க. நீங்கள் ரஃப் காப்பியை அடிக்கிறனா கூட விட்டுறலாம். அப்படியே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி அடிக்கிறதுனா லெஃப்ட்லேருந்து ரைட்டு கீழே வரை அடிக்கணும். மாற்றி அடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்கள் அடிக்கலாம் விட்டால் கூட உங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி அது கூட எழுதாமல் விட்டுறலாம். அதுவும் மார்க் கிடையாது. கண்டிப்பாக மார்க் கிடையாது. இருக்குது எழுதுறாலும் எழுதிருங்க அதுக்கும். ஓகேவா? அடுத்து 44 பாருங்கள். ஸ்பாட் த எரர். உங்களுக்கு தெரிஞ்ச கம்பல்சரி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேணாம் விட்ருங்க. அடுத்து செக்ஷன் 5ல் நோ மார்னிங் இது என்ன கேட்டிருக்காங்க? மெமரி போயம் கேட்டிருக்காங்க. மெமரி போயம் கண்டிப்பாக எழுதிருங்க. நல்லா படிச்சிருங்க மெமரி போயமு. ஓகேவா? இதில் உங்களுக்கு லைஃப் போயம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் பார்ட் 4 பாருங்கள். இதில் வந்து நீங்கள் அந்த லைனை எடுத்து எழுதான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. ஜிக்ஸாக்னு ஒரு பெரிய ஹெட்டிங் போடுங்க. ஹெட்டிங்க்கு உங்களுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பேராகிராஃபி எழுதி வைங்க. ஓகேவா? நீங்கள் அந்த அந்த டேஷ் எடுத்துகிட்டு எழுதுன்னு நினச்சிருக்காங்க. டேஷ் எடுத்துனா மார்க் போடணுமா 2 மார்க் தான் போடுவாங்க. அது எழுதினா உங்களுக்கு நிறையா மார்க் போடுவ வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வாய்ப்பு இல்லை, கம்பல்சரியாக போடுவோம். அடுத்து இந்த இது எழுதிடுங்க. இது ஈஸி. பேராகிராஃபை பார்த்து அதில் உள்ள ஆன்சர் எடுத்து கண்டிப்பாக எழுதுறது தான். ஓகேவா? அது எழுதிடுவீங்க. ஏன்னா அதான் உங்களுக்கு தெரியுமே, அதை எழுதிடுவீங்க. இது எழுதாதீங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் எழுதாதீங்கப்பா. அது உங்களுக்கு நல்லா தெரியுங்கிறவங்க எழுதுங்கப்பா. தெரியாதவங்க வேணாம். அது கொஞ்சம் டேஞ்சர் தான். நீங்கள் மேலே கூட மார்க் போடுவாங்க. உங்களுக்கு மொத்தம் பேராகிராஃபை ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது 2 கேட்குறாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் கிளியராக பார்த்து எழுதுங்க. குழப்பி கூட கேட்பாங்க. நீங்கள் கிளியராக பார்த்து எழுதுங்க. இந்த மாதிரி டெய்லியும் நம்ம சேனலில் வந்து பப்ளிக் எக்ஸாம் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எக்ஸாம் நடைபெறுங்க. ஆல் தி பெஸ்ட்.